ஹலோ வணக்கம், நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த வரைக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஒரு ஜென்ரலான ஒரு கலெக்டிவான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் எந்த டைமில் யார் பார்த்தாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ அந்த எனர்ஜிக்கான ஒரு ரீடிங். ஓகே, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு டாபிக் தான், அதுவும் DMDF. நீங்கள் தமிழ்லே பார்த்துருப்பீங்க, இது என்ன DMDF அப்படின்றது டிவைன் மேஸ்குலினோட ஷார்ட் ஃபார்ம், டிவைன் ஃபெமினைனோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, தமிழில் தெய்வீக ஆண், தெய்வீக பெண். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இந்த டிவைன் மேஸ்குலினோடைய கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குன்றதும் பார்க்க போகிறோம். அண்ட் டிவைன் ஃபெமினினுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குன்றதும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். பட் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான், சரிங்களா? ஸோ உங்களுடைய டிவைன் மேஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினினுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குன்றதை நீங்கள் இப்போ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரீடிங்கில் யாரும் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸை பற்றி கேட்காதீங்க. இது ஜஸ்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரியான ரிலேஷன்ஷிப் ரீடிங் உங்களுக்கு பர்சனலாக வேணும், உங்களுக்கு அதில் ஒரு கைடன்ஸ் வேணும், இல்லை அதற்கான ஒரு ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டிவைன் மேஸ்குலினை பற்றி பார்க்குறீங்கன்னா ரெட் ஹார்ட்டினை கொடுங்க, டிவைன் ஃபெமினைனை பற்றி பார்க்குறீங்கன்னா க்ரீன் ஹார்ட்டினை கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் அதே மாதிரி 12 ராசிகளுக்குமான டெய்லி எனர்ஜி ரீடிங் மார்னிங் வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் அப்டேட்டாக இருந்து பார்த்து உங்களுடைய டெய்லி எனர்ஜியை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் சேனலோடைய அபவுட்டில் இருக்கும், நீங்கள் அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நல்ல டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு உங்களுடைய டிவைன் ஃபெமினனோ இல்லை டிவைன் மேஸ்குலினையோ உங்களுடைய பர்சனை மைண்டில் வச்சுட்டு உங்களோட ரீடிங்கை பார்க்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ டிவைன் மேஸ்குலினை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தெய்வீக ஆண், அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாட்ஸ் தி டிவைன் மேஸ்குலின்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் ஓகே, ஸோ மேபி அவங்களுடைய எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது, அவங்களுடைய தாட்ஸை பற்றி ஃபீலிங்ஸை பற்றி சொல்லும் போது யூ டோன்ட் கெட் ட்ரிகர். ஓகே, நீங்கள் ட்ரிகர் ஆகாதீங்க. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எனக்கு சொல்லணும்னு எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது, நீங்கள் இந்த மெசேஜை பார்த்து ட்ரிகர் ஆகாதீங்கன்னு. ஸோ மேபி இந்த மெசேஜை பார்த்தா தான் தெரியும் ஸோ அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குன்னு. பட் டோன்ட் கெட் ட்ரிகர் ஆகாதீங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் ஜம்ப் ஆன் தி ஃபர்ஸ்ட் கார்ட், ஜாக்பாட். ஓகே, winning money, got rich, inheritance, unexpected money. ஓகே, உங்களுடைய டிவைன் மேஸ்குலினுக்கு இப்போ ஃபுல்லாக பணத்தை பற்றிய ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்குது. ஸோ ஃபோக்கஸிங் அபவுட் தேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆர் மணி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. இதில் கூட என்னென்னா ஏதாவது ஜாக்பாட்டில் போட்டு ஏதாவது பணம் எடுத்துடலாமா, இல்லை ஜாக்பாட் மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸோ பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க என்ன பண்ணணும், ரிச்சாக வர என்ன பண்ணணும், ஸோ அந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழியை தேடக்கூடிய ஒரு வகையில் கூட அந்த பர்சன் அப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ட்ரிகர் ஆகாதீங்க அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப லோவராக இருக்குது. ஓகே, பிகாஸ் அவங்க இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க ஸ்டேபிள் பண்ணிக்கணும், ரிச் ஆகணும், பிகம் ஒரு சிஇஓ, ஒரு என்டர்பிரினர், அந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலில் வரணும். லைக் ஒரு
பெரிய ஒரு மனுஷன், பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஒரு ஆளு இந்த ஊருக்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிக் எனர்ஜியா இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் இப்போ அதிகமாக இருக்குது. மேபி அது அவங்களுடைய ஈகோ இல்லை வந்து டாமினன்ட் கேரக்டரோடைய ஒரு எக்ஸ்போஷனாக கூட இருக்கலாம். ஸோ அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம். ஆர் அவங்க அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி டைப் ஆஃப் பீப்புள் இல்லை ஒரு ஃபேமிலி ரூட்ல இருந்து கூட வந்திருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பெரிய ஃபினான்ஷியலி டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் கூட இருந்து வந்திருக்கலாம். ஸோ அதனால் இப்போது அவங்களோட ஃபோக்கஸ்லாம் மணி அந்த மாதிரியான விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த லவ் சம்மந்தமாகவோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃபீலிங் சம்மந்தமாகவோ தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அதுதான் வந்து இங்கே தெளிவாக காட்டுது. அதனால தான் முன்னாடியே உங்களை வந்து ட்ரிகர் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நினைக்கிறதோ உங்களை பற்றி நினைக்கிறதோ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றது தான் நினைக்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம லைஃப்லேயும் ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை, எதுவும் மாற போகிறது இல்லை, ஒரு நீங்களும் மாற போகிறது இல்லை, லைஃப்பில் எதுவும் மாற்றம் நடக்க போகிறது இல்லை. ஸோ இது வரைக்கும் இது ஒரு லிமிட்டோட முடிஞ்சிருச்சு, அதுவே நல்லது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது மாதிரியான மேபி சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இது அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு யூஸ்லெஸ் திங்காக கூட இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தாட்ஸ் கூட அவங்களுக்குள்ள இருக்கு. ஓகே, ஸோ ஏன் அவங்க இந்த அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு எண்ண அலைகளை கொண்டு வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்றது மேபி அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ் போயிருக்கும், பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்றது மேபி உங்களோட டாக்டிக்ஸ் கூட அவங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அவங்கள துரத்தி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணது, ஸோ நீங்கள் ஒரு ரன்னர் மாதிரியும் அவங்க ஒரு சேசர் மாதிரியும் அப்படி வந்து ஃபாலோ பண்ணது கூட அவங்களுக்கு மேபி தெரிய வந்திருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிவைன் மாஸ்குலினை பற்றி தான், ஆண் நபரை பற்றி தான். ஓகே, ஸோ நீங்கள் அவரை வந்து துரத்தி சேஸ் பண்ணது, ஸோ அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து உண்மையான ஒரு அன்புனால தான் அவங்கள வந்து சேஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு பாசத்தினால தான் அவங்கள சேஸ் பண்ணியிருப்பீங்க, துரத்தி லவ் பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் அது என்ன அவங்க வந்து நினச்சிட்டாங்கன்னா, இதெல்லாம் ஒரு டாக்டிஸாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு யுக்தியாக இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னை வந்து அவங்களோட வலையில விழ வைக்க என்னை துரத்தி வந்திருக்காங்க. ஸோ துரத்தி வந்து தேடி அந்த அன்பை கொட்டியிருக்காங்க. நான் விலகுனாலும் அவங்க வந்து நெருங்கி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு யுக்தியை கையாண்ட மாதிரி அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பட் பிகாஸ் அப்போ அவங்களும் ஏதோ இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பாதிப்பின் காரணமாக தான் ஓகே அவங்களா வந்தாங்க, அவங்களா துரத்தி வந்தாங்க, ஒரு யுக்தியை கையாண்டு நம்மளை இதுக்குள்ளே விழ வச்சாங்க. பட் இப்போ வந்து அவங்களுடைய ஒரு உங்களுடைய ஒரு நடவடிக்கை சரியில்லை. ஓகே, நீங்கள் டிவைன் ஃபெமினைனா இருக்கிறீங்கன்னா உங்களோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை இப்போ. ஸோ அது ஒரு யுக்தியாக கூட அப்போ இருந்திருக்கலாம், நம்மளை வந்து அவங்க சைடு இந்த கனெக்ஷனில் வர வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து அதே மாதிரி ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, இது வந்து பர்மனெண்ட்டான ஒரு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா, நீங்கள் இப்போ எந்த எனர்ஜியில் எந்த டைம் பீரியடில் பார்க்குறீங்களோ ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கான ஒரு எனர்ஜி, ஒரு லைக் ஒரு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் அவங்களோட இது. ஸோ இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எப்போ வேணாலும் வந்து மாறும். சரிங்களா, பேட் கர்மா. ஸோ இது அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த ரிலேஷன்ஷிப்னால ஏற்பட்ட தாக்கமாக இருக்கட்டும், ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த கனெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுடைய பேட் கர்மா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்னொன்று இதில் தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க. ஓகே, இது ஒரு லவ் ட்ரையாங்கிளாக இருக்குது, தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறதால ஸோ இதில் நிறைய ட்ராமாட்டிக்கான விஷயங்கள் நடந்திருக்கு, உண்மை ரொம்ப லேகிங்காக இருந்திருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு கூட சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. மேபி நீங்கள் வந்து அவங்கள காட்டிலும்
அனதர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம், அனதர் சாய்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் அனதர் சாய்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்றது கூட நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்கள பெரிய அளவில் காயப்படுத்திருச்சு. ஸோ இத்தனை நாள் அப்போ அவங்க என் பின்னாடி சுற்றுறதெல்லாம் என்ன கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி தானா? ஸோ அப்போ அந்த சைடு அப்போ உண்மையான லவ் இல்லை, நான் தான் ஏமாந்துருக்கேன், நான் தான் விக்டிமைஸ் ஆகிருக்கேன். அப்போ நான் அகெயின் என்னுடைய வேலை, என்னுடைய பணம், என்னுடைய ஒரு டிக்னிட்டி இது சார்ந்து நான் போகிறேன். எதுக்கு இந்த மாதிரியான திருப்பி தேவையில்லாத விஷயங்கள்ல கேவலமான விஷயங்களை ஈடுபடணும், லைக் அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் அவங்க இருக்கிறாங்க. மேபி நீங்கள் நிறையா அவங்களுக்கு உங்களுடைய அன்பு கூட ஒரு ட்ராமாவாக கூட அவங்க இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் சைடு ஏதோ ஒன்று நடந்திருக்கும். மேபி உங்களுடைய சூழ்நிலையா இருக்கலாம். ஓகே, நீங்க ஏதாவது அந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கோ ஒரு ஆக்ஷன்ஸ் வெளிப்படுத்துறதுக்கோ. ஆனா ஸோ அவங்க அதை வந்து ஒரு நீங்க தான் உங்களை காயப்படுத்துற மாதிரியும், நீங்க தான் ஏதோ ட்ராமா பண்ணி ஏதோ ஏமாத்தி இருக்க மாதிரியும், ஸோ நீங்க தான் அவங்கள உண்மையா இக்னோர் பண்ணிட்ட மாதிரி அவங்க அந்த சைட்ல இருந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரணமாய் காயங்களாகி அது இப்போ ஒரு வெறுப்பாக கூட மாற ஆரம்பிச்சிருக்கும். இனிமே இதை பற்றி எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இனி ஏன் லைஃப்பை நான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் தான் அவங்கள வந்து உங்களுடைய மாய வலையில் மயக்கிருக்கீங்க. ஸோ நீங்களாக தான் அவங்கள வர வச்சிங்க, அப்போ நீங்களாக தான் இக்னோர் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் அவங்க இருக்கிறதுனால தான் அவங்க மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஒரு வெறுப்பு, ஆர் அந்த மாதிரியான ஒரு நான் முன்னாடியே உங்களுக்கு காஷன் பண்ண மாதிரி உங்களை ட்ரிகர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு கோபங்கள் இருக்குது. அதில் கோபம், வெறுப்பு நிறையவே வந்து எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி அவங்க சைட்லேருந்து நிறைய விஷயங்களை, தப்பான விஷயங்களை நீங்கள் எடுத்தீங்களோ, நீங்கள் இவ்வளோ டர்ட்டியான ஒரு பர்சனா, இவ்வளோ ஒரு தப்பானவர் இவ்வளோ டர்ட்டியான ஒரு பர்சனா, இவ்வளோ அழுக்கு பிடித்த ஒரு மனிதரா, நான் இந்த அளவுக்கு உங்களை நான் நினைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைச்சா மாதிரி அவங்களும் உங்களை பற்றி ஏதோ நினைச்சிருக்காங்க. இந்த வாய்ஸ் வர்ஸா இது வந்து மாறுது. ஓகே, ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற பிழைகளை, தவறுகளை இப்போ அவங்க எடுக்க பார்க்குறாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்குள்ள இருக்க பிழைகள், தவறுகளை இந்த பீரியட்ல எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒன்று ஒன்றா ரியலைஸ் பண்ணுறீங்களோ, அது மாதிரி அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அன்ஃபேஸ்டு சுச்சுவேஷனாக தான் இது இருக்குது. அவங்களால இதை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ மேபி உங்களுடைய தாட்ஸ் அண்ட் உங்களுடைய இமோஷனல் பாண்டிங், தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதனால தான் அவங்க மற்ற விஷயங்களில் தப்பிக்க பார்க்குறாங்க, மற்ற விஷயங்களில் ஓட பார்க்குறாங்க. ஓகே, ஓடி தப்பிக்க தான் பார்க்குறாங்க. ஓகே, இதுக்கு மேலே இது எனக்கு நல்லதாக இருக்காது, இது என்னை ஸ்பாயில் பண்ணிடும், என் லைஃப்பை சாப்டாஷ் பண்ணிடும், இந்த ஒரு தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம், இந்த ஒரு தாட் ப்ராசஸ்லாம். ஸோ இதுலேருந்து நான் இப்போ இது வெளியேறணும் அவங்க இன்டென்ஷன் நினைக்கலனாலும் அதுதான் உண்மை. அதுலேருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாட்ஸ்லேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸில் வந்து வருது. ஓகே, ஸோ உங்களுடைய டிவைன் மேல், டிவைன் மாஸ்குலினுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டிவைன் ஃபெமினைன், ஓகே, தெய்வீக பெண், அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டிவைன் ஃபெமினைன் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் டிவைன் மாஸ்குலின் திஸ் வீடியோ. Okay, fear of loss, addiction. ஸோ இந்த அதாவது டிவைன் மேஸ்குலின் ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே நேர்மாறாக கான்ட்ரடிக்டாக இருக்குது. டிவைன் மேஸ்குலின்ற ஸ்டோரி ஒரு மாதிரி ரொம்ப ரஃபாகவும் இருந்திருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் டாக்ஸிக்காகவும் இருந்தது அந்த எனர்ஜி. அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இந்த டிவைன் ஃபெமினைனோட எனர்ஜி எப்படி இருக்கு, ஃபீலிங்ஸ், தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதை இழந்துருவோமோ, அந்த பர்சனை நம்ம கம்ப்ளீட்டாக இழந்துட்டோமோ இல்லை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் அதிகமாக இருக்குது அந்த டிவைன் ஃபெமினைனுக்கு. ஸோ இதனால நிறைய அடிக்ஷனுக்கு ஆகியிருப்பாங்க. ஓகே, சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட கேதர் ஆகிறது, இல்லை வந்து நிறைய சாப்பிட்றது,
எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி நம்ம கன்சியூம் பண்ணும் போது அது அடிக்ஷன். அதுல இருந்து என்னால் அதை எடுத்தாதான், நான் அதை பண்ணாதான் எனக்கு வந்து நான் அமைதியா இருப்பேன், நான் காம் மைண்ட் செட்டுக்கு வருவேன் அப்படின்னு வந்துட்டாலே அது அடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை நிறைய டேப்லெட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நைட்டில் டேப்லெட் போட்டு தான் தூக்கம் வருது அப்படின்றதா இருக்கட்டும், ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அப்சஸ் ஆயிருக்காங்க, அடிக்ட் ஆயிருக்காங்க இந்த டிவைன் ஃபெமினைன் பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் லாஸ். அந்த ஒரு பிரிவின் வலி, இல்லை இழந்துட்டோமோ அந்த ஒரு பய உணர்வு. ஸோ அந்த பய உணர்வை மறைக்கிறதுக்காகவும் அந்த வலியை மறைக்கிறதுக்காகவும் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷனில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படி இருக்கு, அவங்களோட தாட்ஸுமே அதான். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு டைவர்ஷன் எடுத்தாவது நம்ம அந்த பயத்துலேருந்து வெளியே வருவோமா, அந்த ஒரு தாட்ல இருந்து வெளியே வருவோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ இன்னொன்று அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் என்னவா இருக்குன்னா, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற நிலை மாறுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, இது சம்பந்தமா யார்கிட்டயாவது அவங்க மீட் பண்ணியாவது இப்போ இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்டிருக்க இந்த பிளவு, இந்த ஒரு விரிசல் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, ஸோ அதை சரி செய்யறதுக்கு யாரையாவது நம்ம மீட் பண்ணலாமா, இல்லை சம்மந்தப்பட்ட பர்சனையே மீட் பண்ணலாமா, ஓகே, இல்லை இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, ஏதாவது ஒரு விஷயம் மாறாதா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இதில் கிடைக்காதா, ஓகே, இல்லை ஆர் அவங்களே சம்டைம்ஸ் வந்து இதனால உடஞ்சி போயிருக்காங்க, சுக்குநூறாக உடஞ்சி போயிருப்பாங்க இந்த டிவைன் ஃபெமினைன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவால், டிவைன் மேஸ்குலினால சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஷன் கிடைக்குமா, ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா, ஒரு அதை சரி செய்யறதுக்கு கூட மற்ற புதிய நபர்களை மீட் பண்றது, அது வேலை ரீதியா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கும், புதிய நபர்களை மீட் பண்றது, அவங்களோட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றது, இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இனிஷியேஷன், புது கம்யூனிகேஷன் வந்து பண்றது. ஸோ இதனால அதாவது அவங்க உடஞ்ச மனசை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியும் ஒரு தாட்ல இருக்கிறாங்க அப்படின்றது காட்டுது. ஓகே, பட் என்னதான் அப்படி அவங்க தன்னைத்தானே மாத்திக்கணும்னு நினைச்சாலும், உடஞ்ச மனசை ஃபிக்ஸ் பண்ணணும், சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும், இல்லை அதற்கான ஒரு சூழல் அமையாதா, அந்த பர்சன் கிட்டேயே நம்ம பேசி சரி செய்ய முடியாதா அப்படின்னு தான் நினைச்சாலும், அதற்கான விஷயங்களை கையில எடுத்தாலும், அதே மாதிரி அட் த சேம் டைம் ஓகே இது நடந்துருச்சு, இப்போதைக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதுல இருந்து லெட் கோ பண்ணலாம், இதெல்லாம் சரியாயிடும் ஒரு நாள் அப்படின்னு நினைச்சாலுமே, பட் திரும்பி அந்த சர்க்கிள்லேயே வந்து நிக்கிறாங்க. ஓகே, ஸோ எங்க விட்டாங்களோ அதே இடத்துல வந்து தொடக்கத்திலே வந்து நிக்கிறாங்க. ஸோ அந்த ஓல்டு பேட்டர்ன்ஸ்லேயே வந்து நிக்கிறாங்க, அந்த மெமரிஸ் அவங்கள அந்த மாதிரி துரத்துது. ஸோ அந்த ஒரு லூப் ஹோல்லே எடுத்துட்டு வந்து நிறுத்த வைக்குது அவங்களுடைய மெமரிஸ். ஸோ ஏதாவது புதுசா செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலும், ஸோ இங்கே எங்கே விட்டாங்களோ அதே இடத்துல வந்து நிற்கிற மாதிரி ஆகி போயிடுது. அப்படி இருக்க அவங்களுடைய தாட்ஸும் ஃபீலிங்ஸும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த பர்சன் நம்ம கிட்ட விளையாடிட்டாங்களோ, நம்ம வாழ்க்கையில விளையாடிட்டாங்களோ, நம்ம ரிலேஷன்ஷிப்லேயே விளையாடிட்டாங்களோ, லவ்ன்ற ஒரு வார்த்தையில இல்லை வந்து ஒரு அஃபெக்ஷன்ற ஒரு வார்த்தையால நம்ம லைஃப்ல விளையாடிட்டாங்களோ, ஸோ நிறைய கேம் பிளே பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விக்டிமைஸாகவும் அவங்கள வந்து இப்போ அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தன்னைத்தானே இழந்ததும் அது ஒரு பயம். ஸோ நம்ம ஆரம்பத்தில் இந்த இழப்புகள் சம்பந்தமான பயம் அவங்களுக்கு இருக்குன்னு பார்த்தோம். அது தன்னைத்தானே இந்த ரிலேஷன்ஷிப்ல இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பர்சனை இழக்கிறோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து விட்டு போறவங்க போகட்டும், நம்ம கூட யார் இருக்காங்களோ இல்லை நமக்காக வர போறவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையும் அந்த டிவைன் ஃபெமினைனுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இருக்கிறவங்களோட கமிட் ஆகலாம், அது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். ஸோ இருக்கிறவங்களோட சந்தோஷமாக வாழ பார்க்கலாம், நம்ம கூட யார் இருக்காங்களோ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அவங்களோட வாழ பார்க்கலாம், இல்லை நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னரோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை பண்ணலாம். ஸோ எல்லாருமே ஒரு நாள் விட்டுட்டு போகக்கூடியவங்க தானே. ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இதில் நடந்திருக்கு. ஸோ இனிமேல் வரக்கூடியதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்கும். இன்னொன்று வந்து
இந்த ரிலேஷன்ஷிப்னால இது ஏற்படுத்த தாக்கம்னால, அதே மாதிரி இதனால ஏற்பட்ட அவங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், ஓகே, இந்த விஷயங்கள்னால அவங்களுடைய உடல், அவங்களோட ஃபிசிக் இருக்கு இல்லையா, அது நிறைய மாறி இருக்கும், அதில் நிறைய சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியான ஒரு உடல் அமைப்பில் இருந்திருப்பாங்க, இப்போது ஒரு ஃபிசிக்கில் இருப்பாங்க. ஸோ இதுவுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. நம்ம இப்படி இல்லையே, நம்ம இந்த ஒரு ஃபிசிக்கில் இல்லையே, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்னால தானே நம்மளுடைய உடல் அழகு கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. இப்போது ஏதோ ஒரு விஷயம் அடிக்ஷனில் இருக்கும், அதனாலே நம்மளோட உடல் அழகு குறைஞ்சிருக்கே. ஸோ இவ்வளோலாம் நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக இவ்வளோலாம் நம்ம ஸ்பாயில் பண்ணியிருக்கோமே. ஸோ இப்போ மற்றவங்களாம் நம்மளை வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு, நம்மளுடைய குறைகள் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நம்மளே உருவாக்கிட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஒரு கவலையும் அவங்களுக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் யாருக்காக? அந்த ஒரு பர்சனால தானே, இல்லை வந்து அந்த ஒரு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால தானே அப்படின்றது நினைப்பாங்க. ஸோ இதனாலேயே எல்லாருக்கிட்டேயும் இருந்து அன்சோஷியலைஸ்டாக ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கிட்ட இருந்தும் அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய ஃபிசிக்கும் அப்படி இருக்கு, அவங்களுடைய மனம் அதாவது மன அழகு, உடல் அழகு ரெண்டுமே அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க ஸ்ட்ராங்காக. நான் முன்ன மாதிரி நான் அழகா இல்லை, முன்ன மாதிரி நான் ஒரு சந்தோஷமா இல்லை, மனதாலையும் சந்தோஷமா அழகா இல்லை, உடலாலையும் அழகா இல்லை, எல்லாமே இதில் ஸ்பாயில் ஆயிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பால், இந்த பர்சனால. ஸோ இப்போ நான் எப்படி வெளி உலகத்தில் நான் பழகிறது? ஓகே, என்னதான் அவங்க புது மனிதர்கிட்ட பழகலாம், புது மனிதர்கள்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் உருவாக்கி இதுலேருந்து ஓவர் கம் பண்ணலான்னு நினச்சாலும், பட் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகளை அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. நீ இப்படி இருக்க மாட்டியே, ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்து இப்போ நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அந்த கேள்விகளை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே, அட் த சேம் டைம் நான் வந்து ஒர்த் இல்லையா, என் பர்சன் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்படி நடந்துருச்சு, என்னை இப்படி ஏமாத்திட்டு ஆர் என் கூட கேம் பிளே பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நான் வேல்யூ உள்ள ஒரு பர்சன் இல்லையா, ஒர்த் கிடையாதா, எனக்கு ஒரு மதிப்பே அவங்க கிட்ட கிடையாதா, அதனாலதான் இல்லை நான் மதிப்பு இல்லாத ஒரு பர்சனா, ஸோ எனக்கு வேல்யூவே இல்லையா, அதனால தான் என்னை இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்களா, இல்லை இந்த மாதிரி கேம் பிளே பண்ணிட்டாங்களா. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் அவங்க யோசிக்கிறாங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குது அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த இப்போ நடந்த ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, டிஸ்ட்ராக்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யார் ஏதாவனா இருக்கலாம், அதை எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதை அவங்க மனசோட எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அவங்களும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ என்னுடைய ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் அவங்க தான், என்னுடைய சோல்மேட் அவங்க தான், அப்படிதான் நான் நினச்சேன். இது வந்து இறுதி வரைக்கும், கடைசி வரைக்கும் இது ஒன்றா இருக்கும் இந்த கனெக்ஷன், அப்படிதான் நினச்சேன். பட் இப்போ நான் தனிமையாக்கப்பட்டிருக்கேன், இதனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ இந்த தனிமை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஓகே, ஸோ இதுக்கிடையில அவங்களுக்கு நிறைய விதமான ஒரு பணிச்சுமைகளும் இருக்கும், பேர்டன்ஸும் இருக்கும். ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் ஃபேமிலி ரீதியான ஒரு சுமைகள் இருக்கும், வேலை ரீதியான ஒரு சுமைகள் இருக்கும். ஸோ அதையும் அவங்க வந்து பார்க்கணும். ஸோ அவங்களால இப்போதைக்கு எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் லாஸ்லேருந்து வெளியே வரதுக்கும் சில சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷனில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நடந்ததையே அவங்களால ஏற்றுக்கவும் முடியல, அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ ஒன்றா இருப்போம்னு நினச்சது இப்போ நம்ம தனிமையாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டே வந்து ஒரு அன்சோஷியலைஸ்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க, விக்டிமைஸாக உணர்றாங்க. அண்ட் சம் கைண்ட் ஆஃப் பாடி ஷேமிங்கும் அவங்க சைடில் நடக்கும். ஓகே, நீ எப்படி இருந்த என்ன இப்படி இருக்க, லைக் இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களால ஏற்றுக்க முடியல. இந்த ஒரு பர்சன், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பால தான் நம்ம இதெல்லாம் இழந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 இறுக்கமான ஒரு ஹார்டான ஒரு மனநிலை, தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. பட் அட் த சேம் டைம் இதை சரி செய்ய முடியுமா அப்படின்றதையும் அவங்க பார்க்குறாங்க. ஓகே, பிகாஸ் இது வந்து இறுதி வரைக்கும் நீண்டு இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க. இந்த டிவைன் மேஸ்குலினை தான் அவங்க ஒரு சோல்மேட்டாக நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் அவங்க யோசிக்கிறாங்க, விருப்பப்படுறாங்க. ஓகே,
ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டிவைன் ஃபெமினைன், அதாவது தெய்வீக பெண், அவங்களுடைய ஒரு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் இவங்க 2 பேருடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை நம்ம ஒரு ஜென்ரல் ரீடிங்காக பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட நிறைய கனெக்ட் ஆகிருக்கும் இது, அண்ட் உங்களுக்கு ஒரு நிறைய விதமான கேள்விக்கான பதிலை கொடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பர்சனல் ரீடிங்கும் உங்களுக்கு வேணும்னா, ஒரு கைடன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் ஹீலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வேறு என்ன மாதிரியான டாபிக் வேணும் அப்படின்றதையும், லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரியான டாபிக் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டிவைன் மாஸ்குலினாக இருந்தால் ரெட் கலர் ஹார்ட்டினையும், நீங்கள் டிவைன் ஃபெமினைனாக இருந்தால் க்ரீன் கலர் ஹார்ட்டினையும் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.